நம்ம தமிழ் சினிமால கொடூர வில்லனா நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு காமெடி பீஸா சுத்தக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆனந்த் ராஜ். 90s காலகட்டத்துல சினிமாக்குள்ள நுழைஞ்ச இவருக்கு ஆரம்பத்துல கிடைக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா குணச்சித்திர நடிகரா நடிக்கிறதுக்கும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் சினிமால வளர ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு படத்துல வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வில்லன் கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா இவர் வில்லன் கேரக்டர் பக்காவா பண்றாரே அப்படின்னு அடுத்தது ஆனந்த் ராஜை நம்ம தமிழ் சினிமாவோட வில்லனாவே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் நடிக்காத படங்களே இல்ல. விஜயகாந்த், சரத்குமார், ரஜினி அப்படின்னு எல்லாருக்குமே இவர் வில்லனா தொடர்ந்து நடிச்சாரு. அதுக்கப்புறமா திடீர்னு ஆள் அட்ரஸே இல்லாம சினிமா விட்டு போயிட்டு 90s கிட்ஸை மிரட்டிட்டு இருந்த ஆனந்த்ராஜ் 2K கிட்ஸை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு காமெடியனா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுவும் சொல்ல போனா யோகி பாபு காமெடியை விட ஆனந்த்ராஜ் காமெடிக்கு இப்ப அதிகமா சிரிப்பு வருது. சோ இனிமே ஆனந்த்ராஜ் நம்ம எப்பவுமே ஒரு காமெடியனா தான் பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மொட்டை ராஜேந்திரன். இவர் ஆரம்பத்துல பிதாமகன் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா நான் கடவுள் படத்துல ஒரு கொடூர தலைவனா ஒரு வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாரு. இந்த வில்லன் கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா மொட்டை ராஜேந்திரன் ஃபியூச்சர்ல தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய வில்லனா மாறுவார்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல இவர் பண்ண கேரக்டர் சும்மா தாறுமாறா இருக்கும். இவரோட நடிப்பை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. மொட்டை ராஜேந்திரன் இனிமே கண்டிப்பா வில்லனா தான் நீங்க நடிக்கணும் அப்படின்னு நிறைய படத்துல தொடர்ந்து கமிட் ஆயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும்போது பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துல வில்லத்தனமா ஒரு நகைச்சுவை கேரக்டர் நடிக்கணும், நீங்க வந்து நடிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது ராஜேந்திரன் எதுவுமே யோசிக்காம வந்து நடிச்சாரு. அந்த படத்துல ராஜேந்திரன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வில்லத்தனத்தை தாண்டி மக்களை சிரிக்க வச்சுச்சு. இவர் என்ன காமெடி இவ்வளவு அற்புதமா பண்றாரு அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி ரோலுக்கு அவரை கூப்பிட்டாங்க. இப்போதைக்கு இவர் இல்லாத சந்தானம் படங்களே இல்லைன்னு சொல்லலாம். சந்தானத்து கூட சேர்ந்து இவர் பண்ணக்கூடிய அராஜகம் எல்லாமே செம காமெடியா மாறிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சென்றாயன். பொல்லாதவன் படத்துல தனுஷோட பைக்கை திருடிட்டு சினிமாக்குள்ள அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா சிலம்பாட்டம், ஆடுகளம், ரவுத்திரா மாதிரியான படங்கள்ல ஒரு சைலண்ட் கில்லரா ஒரு சின்ன வில்லனா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா மூடர் கூடம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா சென்றாயனை எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாலும் சென்றாயனால அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சினிமால வளர முடியல. இன்னைக்கும் நிறைய படங்கள்ல நடிக்கிறதுக்கு போராடிட்டு தான் இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிவண்ணன். தமிழ் சினிமாவோட ஒரு ஆல்ரவுண்டர் மணிவண்ணன் அப்படின்னு சொல்லலாம். மணிவண்ணனோட இழப்பு கண்டிப்பா தமிழ் சினிமாக்கே மிகப்பெரிய இழப்பு தான். சிறந்த இயக்குனராகவும் காமெடி மற்றும் வில்லனாகவும் தமிழ் சினிமால ஒரு காலத்துல மிகப்பெரிய முத்திரையை பதிச்சவர் இவரு. ஆசை தம்பி, சேனாதிபதி, கொடி பறக்குது, எட்டுப்பட்டி ராசா, தாய்மாமன் மாதிரியான படங்கள்ல இவரோட வில்லத்தனத்தை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாது. அந்த டைம்ல மணிவண்ணன் தான் ஒரு பெஸ்ட் வில்லன் சொல்ற அளவுக்கு பெயர் வாங்கினாரு. அதுக்கப்புறமா வந்த முக்கால்வாசி படங்கள்ல ஒரு காமெடியனாவும் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சு பெயர் வாங்கியிருப்பாரு. இவர் வில்லனிசமே பண்ணாலும் அதுலயும் ஒரு நகைச்சுவை கலந்து நடிப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மன்சூர் அலிகான். 90s காலகட்டத்துல பல படங்கள்ல மன்சூர் அலிகான கொடூர வில்லனாவும் ஒரு முரட்டுத்தனமான வில்லனாவும் காமிச்சிருப்பாங்க. இவரோட நடிப்பை பார்த்து அந்த காலத்துல நிறைய பேர் பயந்திருக்காங்க. முக்கியமா கிரிமினல் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா இவரை மாதிரி யாரும் ஆப்டா பொருந்த மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு இவரோட நடவடிக்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பக்கா ரவுடியா 90s கிட்ஸோட மனசுல ஒரு இடத்தை பிடிச்சாரு. அப்படிப்பட்ட இவர் வில்லன் நடிச்ச படங்கள் நிறைய இருந்தாலும் மறக்க முடியாத படங்கள் அப்படின்னா ருத்ரா, கேப்டன் பிரபாகரன், நாளைய தீர்ப்பு, செம்பருத்தி, நட்புக்காக மாதிரியான படங்கள்ல மன்சூர் அலிகான் சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. அந்த டைம்ல மன்சூர் அலிகான எல்லாரும் நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு கொடூர வில்லனா இருப்பாரோன்னு தான் நினைச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி சோசியல் மீடியால அப்ப கிடையாது. சோ பர்சனல் லைஃப் பத்தி தெரிய வரது ரொம்ப கஷ்டம். ஆனா மன்சூர் அலிகான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போதோ இல்ல வெளியே அவர் உலா வரும்போதோ பண்ணக்கூடிய சேட்டைகளை பார்க்கும் போதுதான் மனுஷன் சரியான காமெடி பீஸ்னே தெரிய வருது. என்னதான் உள்ளுக்குள்ள ஒரு வில்லனிசம் இருந்தாலும் வெளியே அவர் காமிக்கிறது சிரிப்பு தான் உண்டாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.